Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. முதலமைச்சரின் கான்வாய் வாகனங்கள் சாலையில் செல்லும் போது போக்குவரத்து சீராக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தலைமை செயலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் சுமார் 17 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் கான்வாய் வரும்போது போக்குவரத்து நிறுத்தப்படுவதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி சாலையின் நடுவே கூம்புகள் வைக்கப்படும் எனவும், சாலையின் ஒருபுறம் கான்வாய் வாகனங்கள் செல்லும் போது மறுபுறம் பொதுமக்களின் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக ஆளுநர் அர்லேகரின் கான்வாய் வாகனங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க பிரதமர் மோடி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். தொடர்ந்து பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாஜக முதலமைச்சர்கள் தங்கள் கான்வாய் வாகனங்களை குறைத்தனர். இந்நிலையில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. அலுவல் ரீதியாகவும் அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சி பயணங்களின் போதும் ஆளுநர் அர்லேகருக்கு 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. தொடர்ந்து வாகனங்களின் எண்ணிக்கை 4ஆக குறைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயை நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் நேரில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக கமல் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும், தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை அவர் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்தது என்றும், பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நன்மை மலரட்டும் என பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய்க்கு சில புத்தகங்களை நினைவு பரிசாக கொடுத்துள்ளார். வாக்குச்சாவடிகளில் நிரந்தர சாய்தள வசதியை ஏற்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கும் மாநில அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு, வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தளம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு தேர்தல் ஆணையம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதங்கள் அனுப்பியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. வாக்குச்சாவடிகளில் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் தற்காலிக சாய்தளம் மட்டுமே அமைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டது. இனி வாக்குச்சாவடிகளாக அறிவிக்கப்படும் அரசு கட்டிடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் நிரந்தர சாய்தள வசதியை ஏற்படுத்துவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையத்திற்கும் மாநில அரசிற்கும் உத்தரவிட்டது. திமுகவினரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தாவேகாவை சேர்ந்த 8 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளன்று திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ராயப்பேட்டையில் வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திமுகவினரை தாக்கி தகராறில் ஈடுபட்டதாக தாவேகாவை சேர்ந்த ரதி, பாஸ்கர் உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி 8 பேரும் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தனபால், மனுதாரர்களுக்கு எதிராக வேறு வழக்கு இல்லை என்பதால் 4 வாரங்கள் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், நீதிமன்ற அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் என அவரது மகனும் ராசிபுரம் தாவேக சட்டமன்ற உறுப்பினருமான லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி தனது தந்தை அரசியலுக்கு வரமாட்டார் என்றார். ஆனாலும் மகன் என்ற முறையில் தாவேகாவிற்கு ஆதரவு கேட்பேன் என்றும், அதன்பின் அவரை முடிவெடுக்கட்டும் என கூறினார். உயிர்ப்போடு இருக்கும் கட்சிக்குத்தான் அவர் ஆதரவு தருவார் என்றும், அதிமுக என்பது முடிந்து போன ஒன்று என்றும் குறிப்பிட்டார். கிராமம் கிராமமாக சென்று அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காண்பதே தனது முதல் வேலை என்றும் லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 5 மரங்கள் மற்றும் 5 மின் கம்பங்கள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குளித்தலையில் பிற்பகல் 3 மணி அளவில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் மேட்டுமருதூர்,
ராஜேந்திரம், பெரியபாலம், திம்மாச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. மேலும் மின் கம்பங்களும் மரக்கிளைகளால் சாய்ந்து விழுந்து சேதமானது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை விழுந்த மரங்களை அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மின் கம்பங்கள் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் செயல்பட்டு வரும் கால்நடைகளுக்கு உணவு தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் துர்நாற்றத்தை தடுத்து நிறுத்த கோரி பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு MP மற்றும் MLA ஆதரவு அளித்துள்ளனர். மீன் மற்றும் கோழி கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படுவதால் இந்த பகுதி முழுவதுமே கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நெல்லை காங்கிரஸ் MP ராபர்ட் ப்ரூஸ், நெல்லை தாவேக MLA RS முருகன் ஆகியோர் நேரடியாக கால்நடைகளுக்கு உணவு தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது கடும் துர்நாற்றம் வீசியதால் அதிருப்தி அடைந்த நபர்கள் நிறுவனத்தை உடனடியாக மூடாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமையன்று தாங்களே பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை தனது மனைவிக்கு உயர் சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மூளையில் இரத்த கசிவு காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நகைச்சுவை நடிகர் முத்துக்காளையின் மனைவி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு உயர் சிகிச்சை அளிக்க உதவி கேட்டு முத்துக்காளை வீடியோ மூலம் முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொலைபேசியில் பேசியதோடு உடல்நிலை குறித்து விசாரிக்க அமைச்சர் ராஜ்மோகனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் உயர் சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கிருத்திகை மற்றும் அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் அமாவாசை ஆகியவை ஒரே நாளில் வந்துள்ளதால் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே சண்முக நதியில் புனித நீராடிய பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு வந்து சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க நகர் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தனது மனைவியின் உயிரை காப்பாற்றி தருமாறு நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை தமிழக முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நகைச்சுவை நடிகர் முத்துக்காளையின் மனைவி மாலதிக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மேலும் கிருமி நோய் தொற்றால் கடந்த 17 நாட்களாக மூச்சுவிட சிரமப்பட்டு சுயநினைவின்றி உள்ளார். எனவே தனது மனைவிக்கு உரிய மேல் சிகிச்சை அளிக்க உதவி வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய்க்கு நடிகர் முத்துக்காளை கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம், நான் நகைச்சுவை ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காளை. கீழ்ப்பாக்கம் KMCயில் எனது மனைவி பெயர் மாலதி, வயது 47. தலையில் ஏற்பட்ட ஒரு இரத்த கசிவுனால் ஒரு ஆப்ரேஷனுக்காக சேர்த்தேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் ஆச்சு. பட் அந்த மூளையில் உள்ள ஆப்ரேஷன் சரியானாலும் கூட அதனால் ஏற்பட்ட நுரையீரல் தொற்று, அந்த சின்ன சின்ன தொற்றுகள் என் மனைவி மூச்சு விட முடியாமல் சிரமப்படுத்துகிறது. அதனால் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள் என்னுடைய மனைவியின் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்து எனது மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சங்கராபுரம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து நெல்மணிகள் சேதம் என குமுதம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக சங்கராபுரம் அதிமுக MLA ராகேஷ் நேரில் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த தேவபாண்டாளம் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாததால் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகளில் முளைப்பு ஏற்பட்டது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு மேற்கூரை அமைத்து முறையாக நெல் கொள்முதல் செய்ய கோரிக்கை வைத்தனர். இந்த செய்தி குமுதம் தொலைக்காட்சியில் வெளியான நிலையில்
சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் நேரில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவும் கொட்டகை அமைத்து தரவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் அதிவேகமாக பரவி வரும் சைபர் குற்றம் மற்றும் டிஜிட்டல் அரசு மோசடிகளிலிருந்து மக்களை காக்க புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியை சிபிஐ கொண்டு வந்துள்ளது. சைபர் குற்றங்களை தடுக்க இந்தியாவின் முதல் நிகழ்நேர நோட்டீஸ் சரிபார்ப்பு அமைப்பான அவை என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான உதவி பெட்டகத்தை சிபிஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பொதுமக்கள் தங்களுக்கு வரும் சிபிஐ நோட்டீஸ்களின் உண்மைத்தன்மையை எளிதாக கண்டறியும் அதிகாரத்தை இந்த அவைத்தளம் வழங்குகிறது. மேலும் பொதுமக்கள் சிபிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.cbi.government.in மூலம் இந்த வசதியை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை 128வது மலர் கண்காட்சி தொடங்குவதை ஒட்டி வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விழாவை ஒட்டி முதல் நிகழ்ச்சியாக உதகை ரோஜா பூங்காவில் கடந்த 14ஆம் தேதி 21வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்குகிறது. இதையடுத்து பூங்காவில் மலர்களை மாடத்தில் வரிசைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. 40,000 மலர் தொட்டிகளில் மேரிகோல்ட், ஃபேன்சி, சால்வியா, பெட்டூனியா, டெய்சி, டேலியா உட்பட பல லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு தற்போது பூத்து குலுங்குகின்றன. இது தவிர பூங்காவில் அனைத்து பகுதிகளிலும் நடவு செய்யப்பட்டுள்ள 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகளில் மலர்கள் பூத்துள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வருகின்றனர். முதலமைச்சர் விஜய் பற்றி தம்மிடம் தகாத கேள்விகள் கேட்க வேண்டாம் என்று நடிகை மாளவிகா மோகனன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாம் மிகவும் மதிக்கும் மனிதர் விஜய் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டு செய்தியாளர்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கும் தம்மிடம் ஒரு சிலர் தவறான முறையில் தேவையற்ற கேள்விகள் கேட்டதாக அவர் சாடியுள்ளார். தளபதி விஜயை நீண்ட காலமாக கவனித்து அவரோடு திரையுலகில் பயணித்து வந்திருக்கிறேன். அவர் மீது மிகவும் மரியாதை உள்ளது. எதிர்காலத்தில் அவரை பற்றிய தகாத கேள்விகளை யாரும் கேட்காதீர்கள் என்றும் மாளவிகா மோகனன் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரவிமோகன் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்ற அவரது மனைவி ஆர்த்தியின் வழக்கை 2 வாரத்திற்குள் விசாரித்து முடிக்க குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி விவகாரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதேபோல் இடைக்கால ஜீவனாம்சம் கோரி புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் மனுவை விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க சென்னை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் இடைக்கால ஜீவனாம்ச மனுவை 2 வாரத்திற்குள் விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்கப் போவதில்லை என நடிகர் ரவிமோகன் கண்ணீருடன் அறிவித்துள்ளார். தோழி கெனிஷா பிரிந்து செல்வதாக அறிவித்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ரவிமோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விவாகரத்து கிடைக்கும் வரை தனது படங்கள் திரைக்கு வராது என கூறினார். தனது பிள்ளைகளை பார்க்க அனுமதிப்பதில்லை, தனக்கு நடப்பது மிகப்பெரிய அநியாயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சைபர் புல்லியிங் செய்து ஒரு பெண்ணை அனுப்பிவிட்டனர். கெனிஷா எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தன்னை மிரட்டியே திருமணம் செய்ததாகவும் சொந்த வீட்டிலேயே மரியாதையின்றி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்ததாகவும் அவர் கூறினார். என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்க. இனிமேல் சாது கிடையாது நான். அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது என் பிள்ளைங்க நான் எப்படி விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான்
50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. தனது குழந்தைகளுக்காக மட்டுமே உயிரோடு இருக்கிறேன். தனக்கோ கெனிஷாவுக்கோ ஏதாவது ஆனால் ஆர்த்தி குடும்பம் மட்டுமே காரணம் எனவும் ரவிமோகன் கூறினார். இந்நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை ஒருபோதும் எழுப்பக்கூடாது, அதுவும் ஒரு தாய் சிங்கமாக இருந்தால் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என ஆரத்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். உண்மை எப்போதும் வெல்லும் எனவும் அவர் கூறியிருந்தார். ஒரு தாய்க்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம், நீ ஒரு பெண் சிங்கம் என கூறி ஆரத்திக்கு நடிகை குஷ்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் முக்கிய நிகழ்வுகளையும் விளையாட்டுச் செய்திகளையும் காணலாம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிராவின் புனேவை சேர்ந்த பெண் ஆசிரியர் மனிஷா குருநாத் கைது செய்யப்பட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு காரணமாக மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் 6 இடங்களில் சோதனை நடத்திய சிபிஐ புனே வேதியியல் ஆசிரியர் குல்கர்னி உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தது. இந்நிலையில் தாவரவியல் முதுநிலை ஆசிரியரான மனிஷா என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். தேசிய தேர்வு முகமையில் பணியாற்றிய அவர் தாவரவியல், விலங்கியல் வினாத்தாள்களை அணுகும் முழு அதிகாரம் பெற்றிருந்தார். இவர் தனது இல்லத்தில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தி வினாத்தாள்களுடன் கேள்விகளை மாணவர்களுக்கும் வழங்கியது தெரிய வந்தது. மே 3ஆம் தேதி நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரணமாக கருதப்படும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் குல்கர்னியை புனே போலீசார் கைது செய்தனர். நீட் தேர்வு வினாத்தாள்கள் அவர் பார்வையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். வினாத்தாள் கசிவு காரணமாக நாடு முழுவதும் தேர்வு எழுதிய சுமார் 23 லட்சம் இளநிலை மருத்துவ மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குல்கர்னி நடத்தி வந்த நீட் பயிற்சி வகுப்பில் தேர்வுகளுக்கு ஒரு வாரம் முன்பு தன் மாணவர்களுக்கு அவர் கேள்விகளை கசிய விட்டு அதற்கான சரியான பதில்களையும் தெரிவித்து பயிற்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை நோட்டு புத்தகங்களில் குறிப்பு எடுத்த மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக அதை பரப்பிவிட்டனர். ஜூலை 1 தேதியிலிருந்து மும்மொழி திட்டம் பாடத்திட்டத்தில் கட்டாயமாக்கப்படுவதாக சிபிஎஸ்இ கல்வித்துறை அறிவித்துள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இத்திட்டம் R1, R2, R3 என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ஆங்கிலம் தவிர 2 இந்திய மொழிகளை கற்பது கட்டாயமாக்கப்படுகிறது. கூடுதலாக வெளிநாட்டு மொழியை கற்க விரும்பும் மாணவர்கள் அதை 4வது மொழியாக பயில தடையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 லட்சம் மருத்துவ மாணவர்களின் கனவுகளை நீட் தேர்வு மூலம் சிதறடித்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, தர்மேந்திர பிரதானை நீக்குங்கள் அல்லது அனைத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். வேலையில்லாத இளைஞர்கள் புழு பூச்சிகள், கரப்பான் பூச்சிகள் போல் ஆக்கிரமிப்பதாக பேசிய தவறான முறையில் ஊடகங்களில் வெளியாகி இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விளக்கமளித்துள்ளார். இளைஞர்கள் இந்நாட்டின் தூண்கள் என்றும் தமக்கு இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் விளக்கியுள்ளார். போலியான பட்டங்கள் வைத்து சட்டம் மற்றும் ஊடகம் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெறுபவர்களை தாம் அவ்வாறு குறிப்பிட்டதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். திருப்பூர்
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. கோடை விடுமுறையை ஒட்டி திருமலை வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நேரடி இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் நீள வரிசையில் காத்திருக்கின்றனர். 24 மணி நேரம் காத்திருந்தால் மட்டுமே ஏழுமலையானை நேரடி இலவச தரிசனம் மூலம் வழிபட முடியும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு 4 மணி நேரமும், இலவச தரிசன டோக்கன் பக்தர்களுக்கு 6 மணி நேரமும் காத்திருந்து ஏழுமலையானை வழிபடலாம். நேற்று ஏழுமலையானை வழிபட்ட பக்தர்களின் எண்ணிக்கை 75,688 இருந்த நிலையில் அவர்களில் 38,264 பேர் தலைமுடி காணிக்கை கொடுத்துள்ளதுடன் காணிக்கையாக 3,54,00,000 ரூபாய் செலுத்தியுள்ளனர். சீனா சென்று திரும்பிய அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் செய்தியாளர்கள் சீனாவின் சைபர் தாக்குதல், ஸ்பைவேர் உளவு பற்றி பேசினீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் என்ன செய்தோம் என்பது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும் என்று பதிலளித்தார். சீனாவின் சைபர் தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சீன அதிபர் ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனையும் விவாதிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். நாங்கள் சீனாவை அசுரத்தனமாக கண்காணித்து வருகிறோம் என்றும் ட்ரம்ப் கூறினார். சீனாவில் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு அமெரிக்கா புறப்பட்ட அதிபர் ட்ரம்ப் சீனாவில் தமக்கு அளிக்கப்பட்ட பரிசுகள், பதக்கங்கள், பட்டங்கள், குறிப்பேடுகள் அனைத்தையும் விமான நிலையத்திலிருந்து குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்றார். அவர் பயணிக்கும் அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் சீன பொருட்களுக்கு அனுமதி இல்லை என்ற தடை இருப்பதால் ட்ரம்ப் இவ்வாறு சீனாவில் இருந்து வெறும் கையோடு திரும்பியதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பலனாக இந்தியாவில் 30 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை இந்திய கச்சா எண்ணெய் கிடங்குகளில் சேமிக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நீங்கிவிடும். ஆர்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பான முறையில் கடந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து இஸ்ரேல், லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி இருதரப்பு ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் இருதரப்பு கள நிலவரத்தையும் ஆய்வு செய்ய உள்ளது. ஜூன் 2 மற்றும் 3 தேதிகளில் அரசியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை தொடரும் என இஸ்ரேல் மற்றும் லெபனான் தரப்பு பிரதிநிதிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.